இறைவா, நாங்கள் கொண்ட சத்தியம் உண்மை என்றார், நான் காத்த பதிவிரதாதன்மை உண்மை என்றார், என் நாயகர் எங்கிருந்தாலும் இவன் எரிவதற்குள் சாம்பலாவதற்குள் வந்துவிட வேண்டும். கொல்லியும் வைக்க போறேன் மன்னா, கொல்லியும் வைக்க போறேன் மன்னா, ஓடி வருவேன் பிராண நாதா, ஓடி வருவேன் பிராண நாதா, ஓடி வருவேன் பிராண நாதா, ஓடி வருவேன் பிராண நாதா. என்ன ஆச்சரியம்! யாரோ ஒரு பெண் தன்னை தனிமையாக வந்து மயானத்தில் கிடக்கக்கூடிய குறைக்கொள்ளி கட்டைகள் பொறுக்க அடுக்கி அதன் மீது பிடத்தை வைத்து தகர செய்துவிட்டு படுத்து உறங்குகிறார். பாவம், இவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டதோ தெரியவில்லை. பெண் என்றால் பேய் மனம் விதங்கம் என்று தெரிவிப்பார்கள். நானோ பெண்கள் என்றால் அதிகம் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களால் மரியாதையாக யார் என்று கேட்டு பார்ப்போம். யார் என்று கேட்டால் யாதென்னும் பதில் தெரிவிக்கவில்லை. மீண்டும் கேட்டு பார்ப்போம். இதற்கும் பதில் இல்லை. மயங்கிய நிலையில் இருக்கிறார்கள் போல் இருக்கிறது. மீண்டும் கேட்போம். மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நீ மரியாதை கொடுப்பதாக இல்லை. அதனால் யாரடி பேரடி மலையில் வந்து பிறந்தனை சுடமுமாற
இந்த மயான காவலர். இந்த மயானத்தில் பிடித்து வைத்து தகனம் செய்ய வேண்டும் என்றால் கால்படம் எடுத்துண்டு வாய்க்கரசு இருந்தால் தான் தகனம் செய்யலாம். கால்படம் எடுத்துண்டு வாய்க்கரசு இருந்தால் கொடு, இல்லை என்றால் இந்த பிணத்தை எழி. ஒரு துண்டு வாக்கியா இங்க கொடுக்கணுமா? அப்படி ஒரு சட்ட திட்டம் இந்த மயானத்தில் இருக்கும் என்பது இருக்கிறது. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாத? ஆமா. அப்படி என்றால் நீ இந்த ஊரே கிடையாதா? நான் இந்த ஊரே இல்லை. யாரடி ஊரு சொல்லடி, யாரடி ஊரு சொல்லடி, தெரிய தொழிலுக்கு கொஞ்சம் கலிதா தடி ஊட்டி சொல்லடி சொல்லடி. என்ன செய்வேன் வேதனை சோதி வாடுமை பசினாதனே இந்த வையகத்தில் உள்ள பெரியவர்களை மதியாமலே வைத்தான பெரிய பாவம் செய்தேனோ கொடியது இது நீட்டி என்னை பார்த்தா புலை என்று நிரூபிக்கிறாய். தீயிடும் புலையன் என்று வாயிடும் வந்த தெய்வம் என்று தீயிடும் புலையன் என்று வாயிடும் சொல்ல வந்த தெய்வம் என்று இன்னும் வரும் மானக்கேடு பொருளுதவி தராவிட்டால் இன்னும் வரும் மானக்கேடு பொருளுதவி தராவிட்டால் இன்னும் வரும் மானக்கேடு யாரை ஊட்டி சொல்லடி சொல்லடி சொல்லடி. கரத்தால் வரத்தால் கரத்தால் வரத்தால் வரத்தால் உதித்த மகன் வந்தனையை மாநாடு வந்தேன் பணியாக மயான கவலா இனி என்ன செய்வதைய காற்பனமுள்ள துண்டுக்கு அது பேரையும் நீங்க ஒண்ணு கொடுக்க கதியில் அது பேரையும் நீங்க ஒண்ணு கால்பட விளத்துண்டு வாய்க்கரசு கொடுக்க உன்னால் முடியாது. எப்படிப்பட்ட காரியத்தை ஒரு ஆண்மகன் செய்திருந்தால் நீ பெண் என்ற காரணத்தால் இதுவரை விடுத்தால் பச்சாதாபத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பெண் என்றால் பேயும் மனமிறங்கும் என்பார்களே. ஆமா, பெண் என்றால் பேயும் மனம் இறங்கும். ஆனால் என் எஜமான் மனம் இறங்கவே மாட்டாள். ஐயா, இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு 1000 கோடி புண்ணியம் கிடைக்கும். எந்த புண்ணியமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை கால்பணமுடத்துண்டு வாய்க்கரசு. கால்பணமுடத்தோடு என்னிடம் கொடுக்க முடியாது. கால்பணமுடத்துண்டு வாய்க்கரசு நான் கேட்கவும் நீ இல்லை இல்லை என்று தெரிவிக்கவும் இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் புறமிருந்து சம்பளாகிவிடும். கால்பணமுடத்துண்டு வாய்க்கரசு கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டு சென்றவர்கள் எண்ணத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். இல்ல, காசு இல்ல. நல்லூர் நேரத்தில் இந்த மயானத்துக்கு ஆடவர்களே வருவதற்கு கஷ்டப்படுவார்கள். அப்படி இருந்தும் நீ ஒரு பெண் தன்னும் தனியாக வந்திருக்கிறாய் என்றால் உன்னை போல் துணிச்சல்கார பெண் இந்த நாட்டில் யாருமே இருக்க முடியாது. அப்படி நினைக்க கூடாது. எனக்கு யாருமே இல்ல. நான் அனாதை. மட்டும்தான். அவன் இறந்ததுனால நானே தூக்கிட்டு வந்தேன். உண்மையிலே யாருமே இல்லை. என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? நான் எரிக்க போகிறேன். இல்லை, நாட்டிலே வாட்டமாய் பேசுகிறாய் நீயும் இப்போ
நிர்முடி சமத்தை தூக்கி கால்பனை துண்டு வாய்க்கரிசு கொடுக்காமல் ஏமாற்றி விட்டு பிணத்தை எரிக்க பார்க்கிறாய் சொன்னேன். அதனால்தான் உதைத்தேன். மகன் பிறந்த விழாவில் எத்தனை தேசத்தும் மன்னவர்கள் நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை வந்து வணங்கியது கேவலம் அடிமை. நீ வந்து என் பிள்ளை எட்டி வச்சுட்ட. நானே தான் உதைத்தேன். இந்த நிலையில் தானே உமக்கு தெரியும். எனக்கு கோபம் வந்து நீ பார்த்ததில்லையே. இல்லை. மனிதன் என்று மரியாதை கொடுத்து ஒரு ஆண்மகன் என்று நமக்கு எப்படியும் ஒரு நீதி கிடைக்கும் என்று இவ்வளவு நாழியாக நீ என்னை திட்டுகிறதெல்லாம் சகித்து கொண்டிருந்தேன். கள்ளி என்றாய், திடீர்னு என்றாய், குடிகேடி என்றாய். நான் என்ன இங்க இருக்கிற மண்டை ஓட்டையா திருட வந்தா என்று சொல்லவில்லை. திருட்டுத்தனமாக பிணத்தை எரிக்க வந்தா என்று தான் சொல்கிறேன். நான் வரும்போது இங்கு யாரும் இல்லை. இப்படி ஒரு சட்ட திட்டம் இந்த மயானத்தில் இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் வந்திருக்க மாட்டேன். வந்துவிட்டேன். இனி வந்துவிட்டதை இனி மாற்ற முடியுமா? முடியாது. நடந்த நிகழ்ச்சியை இனி மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் என் பிள்ளையை நீ எட்டி உதைத்ததை என்னால் மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அதே காசத்தை ஏண்டா சண்டாளி நாயே அடிமை ஏண்டா காலால் உதைத்தாய், காலால் உதைத்தாய், காலால் உதைத்தாய். கால்பனை விடுத்துண்டு வாய்க்கரிசி கொடுப்பதற்கு வக்கில்ல. நீ வந்து சண்டாள, அடிமை, நாய், பேய் என்றெல்லாம் என்னை பேசுகிறாய். என்ன திட்டும் போது உன் மனசு குழுகுலுன்னு இருந்திருக்கும்ல. அவ்வளவு தூரம் கோபம் வருதுல்ல. தாசிகம் பேசாதே கூலி கையில் கொடுப்பாய், கையில் கொடுப்பாய், கையில் கொடுப்பாய். என்னிடத்தில் தஞ்சமில்லை என்று வந்து நீ அறிவாயோ, நீ அறிவாயோ, நீ அறிவாயோ. பஞ்சைய போல் நீ வந்தாய் பேயே. சொல்லி நீ அறியாயே, நீ அறியாயே, நீ அறியாயே. எனக்கு அச்சமுண்டு, இச்சரிபடி தகனம் செய்வாயே. எனக்குள்ள சுதந்திரம் நீ தருவாயே. யார் ஏழையா நந்திரோ நீ அறிவாயோ. தூக்கி அப்புறம் செல் 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 கட்டிய வாழ்கின்ற கரிய கோழியோ நித்திய பேசுகின்றாய். தோற்றியது தோற்றியதுமே தோற்றியது. காலி போலியும் அல்ல. யாரை யாரடிக்கும் எனக்குள்ள சுதந்திரம் இப்படி என்னையும் மண்டையை உடைத்து பிளந்து விட்டா நானும் இறந்து விடுவேன். அப்புறம் யாருக்கிட்ட காசு கேட்பீங்க? எப்படி இருந்தாலும் எரிச்சுதான் ஆகணும். அதனால்தான் உன்னையும் அடிக்காமல் விட்டு விட்டேன். இல்லைஎன்றால் கொண்டு வந்த பிடத்திற்கே கால்பனை முளத்துண்டு வாய்க்கரிசிக்கு என்ன வழி என்றே புரியவில்லை. உன்னை வேறு கொண்டு விட்டால் உனக்கு யார் கால்பனை முளத்துண்டு வாய்க்கரிசி? கால்பனை முளத்துண்டு இல்ல இல்ல இல்ல. ஒரு காசுக்கு கூட விட இல்லை. சுற்றம் இல்லை, இல்லை. பதி இல்லை. இருக்கிறார், தற்சமயம் தூரமாக இருக்கிறார். ஓ, பதி இருக்கிறார், தூரத்தில் இருக்கிறார். பதி இருந்தால் கெதி இருக்க வேண்டும். பார்க்கிறேன். ஆஹா ஆஹா, மகா கெட்டிக்காரிணி. கெதி இருந்தும் இல்லை என்று தெரிவித்து விட்டாயே சண்டாளி. கெதி இருக்க இடத்தை காட்டினால் கொடுத்து விடுகிறாயா? கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் கொடுத்து விடுகிறேன். கொடுக்கக்கூடிய பொருள் இந்த பிணத்தை எரிப்பதற்கு அந்த பொருளை நீ விளையாக்கி கொடுக்கலாம். கெதி இல்லை, குற்றம் இல்லை, இல்லை, கிட்டிட மகயம் இல்லை,
அது இல்லை என்று நீயும் பரிந்துமே உரத்த கோவே எப்படி மகாகாலில் இல்லை என்று உந்தன் சாதி மிகும் தாலி தன்னை சங்கமாகின்ற தாரா சொல்லுகிறது பாருங்கள் கழுத்தில் நீரோ தாலி 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 சொல்லுகிறது பாருங்கள் கழுத்தில் நீரோ தாலி 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 சொல்லுகிறது அடி சொல்லுகிறது அடி சொல்லுகிறது 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 பாருங்கள் கண்டேன் கழுத்தில் தாலி மண்டல விலை மதிக்கும் கண்டேன் கழுத்தில் தாலி மண்டல விலை மதிக்கும் கண்டேன் கழுத்தில் தாலி மண்டல விலை மதிக்கும் மண்டல விலை மதிக்கும் கண்டேன் அக்கினியும் கூடிய கையில் கொடுப்ப சொல்லுகிறது சொல்லுகிறது அடி சொல்லுகிறது சொல்லுகிறது அடி சொல்லுகிறது 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 உன்னுடைய கருத்தில் இருந்திருக்கக்கூடிய திருமகளையுமோ இந்த உலகத்தையே விலை மதிக்கும் போல் தோன்றுகிறது. அப்படி விலை உயர்வான பொருளை வைத்துக் கொண்டு கற்பனை வாய்க்கரசு கொடுப்பதற்கு கெதியிலிருந்து தெரிவித்து விட்டாய் சொன்னாரே. திருமகனத்தை கொண்டு போய் எனக்கு ஆசி மாகரத்தை விளையாக்கி எனக்கு சேர வேண்டிய கற்பனை உடத்துண்டு வாய்க்கரசு கொண்டு வருவாய் விடத்தை கிடைக்கலாம். யாவருக்கும் தெரியாத தாய் கேவலம் அடிமை இவன் கண்களில் என் காண்பித்து விட்டாயே. நான் கொண்ட சத்தியம் தவறினேன் அல்லது நான் கொண்ட பத்தினை தான் குறைந்தேன், ஒன்றுமே புரியவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து நாடகத்தை பாருங்க. இந்த பட்டாபிஷேகம் நடக்க போகுது. இந்த திருமகனுக்கு கண்டபடி நீசன் புலையன் அடிமை என்று தெரிவிக்கிறாயே. அப்படிப்பட்டவன் நான் அல்ல. நான் ஒரு காலத்தில் எப்படியோ வாழ்ந்தவன் தான். எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் தெரியுமா? அதையிலும் அடிமை அல்ல, ஜாதியிலும் அடிமை அல்ல, அதையிலும் அடிமை அல்ல, நதியிலும் அடிமை அல்ல, பாதியில் நான் அடிமையாகினேன். தலைவிதி வசத்தால் பஞ்சமத்தின் அடிமையாகினேன். பாதியில் அடிமையாகினேன். தலைவிதி வசத்தால் பஞ்சமத்தின் அடிமையாகினேன். மண்டலத்தை விட்ட பாவி, மாநிலத்தை தோற்ற பாவி, மாநிலத்தை தோற்ற பாவி, மாநிலத்தை தோற்ற பாவி, மாநிலத்தை தோற்ற பாவி, மதுரை எல்லாருமை மனிதரையும் முற்ற பாவி, இத்தனைக்கும் பாவியாகினேன். தலைவிதி வசத்தால் இத்தனைக்கும் பாவியாகினேன். அடியில் அடிமை அல்ல, ஜாதியில் அடிமை அல்ல, பாதியில் அடிமையாகினேன். தலைவிதி வசத்தால் பஞ்சமற்கு அடிமையாகினேன். எப்படி வேண்டுமானால் பேச, அதற்காக நான் கவலைப்படவில்லை. உடைய திருமகனத்தை கண்டவுடன் இப்படி தரையில் விழுந்து அழுத போகிறாயே. இந்த திருமகனுக்கு சொந்தக்காரன் யார்? உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய மாநிலத்தின் பெயர் என்ன? உடனே தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்தால் மரணம் இருப்பீர்களா? எந்த வரவரை தெரிவித்தாலும் கால்பட உடத்தொண்டு வாக்கியாசம் இல்லாமல் தகடிக்கவே முடியாது. அப்படியா? இது தெரிவிக்க ஆறுமா ஐயோ நான் கொண்ட துயரம் தீருமா? ஆறுமா ஐயோ
பிறந்தவள் வாழவில்லை, அவன் ஆள பிறந்தவன் ஆழவில்லை. என் தந்தை கண்ணோசியின் அரசன். கண்ணோசிக்கு அரசன்? ஆமா. அப்படின்னா என்னுடைய மனைவியா? அவன் தந்தை அயோத்திக்கு அரசன். அதுக்கு அரசன்? ஆமா. இருக்காது, இருக்கவே இருக்காது. ஐயா, உங்கள் முன்பு மன்றாடி நிற்கின்ற நாங்கள் அடிமை கோலம் பூண்டிருக்கிறோம். காய்ப்பணம் முழத்தொண்டு வாக்கரிசி கேட்டார், நிச்சயமாக கொடுக்க மாட்டார் என்பதனால் தான் உங்களிடம் மன்றாடினேன். தவறான வார்த்தைகளை பேசி உங்களை திட்டேன். நீங்கள் யாரோ எவரோ எனக்கு தெரியவில்லை. நீங்களும் அடிமை கோலம் பூண்டிருக்கிறீர்கள் என்பது மட்டும் தெரிகிறது. அது என் கணவரின் பெயரை சொன்னால் என் மகனை எரிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இதோ தெரிவிக்கிறேன். கட்டிய கணவரின் பெயரை சொல்லத்தான் கூடாது. என்ன செய்வது? நான் சொல்ல வேண்டிய நிலையில் இப்போது இருக்கிறேன். இப்படி சொல்லப்போ சாதாரண சக்கரவர்த்தி 56 தேசத்தின் ஒரு குடையின் கீழ் அரசாட்சி செய்து நீதியோடு நேர்மையோடு அரசாட்சி செய்து நாட்டு மக்களை எல்லாம் கண்ணுயிரை காப்பது போல் காத்து, வேந்தே அரசே மன்னவா எங்கள் குலதெய்வமே என்று மக்கள் போற்று மன்னர் அளவிற்கு வாழ் ஆறில் ஒரு கடமை கொண்டு தண்டாரத்தை விட பிற பெண்களை தாயாக தமக்கையாக மதித்து சத்தியத்திற்காக வாழ்ந்த அன்பு அவர் பேர்